ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விஜய் அண்ணா பிடிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டினை போட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் தான் 18ஆம் தேதி ஒரு பிரச்சாரத்தை நம்ம விஜய் அண்ணா நடத்தி முடிச்சார். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வர 30ஆம் தேதி இன்னொரு பிரச்சாரம் நடக்க போவதாகவும் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சாரம் வந்து சேலத்தில் நடக்க போகுது. அதுவும் வர 30ஆம் தேதி. இந்த பிரச்சாரம் பார்த்திங்கன்னா 3 இடத்துல பண்ண போவதாகவும் தகவல் வந்துள்ளது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அண்ணா ஃப்ளைட் மூலயமா ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து ஓமலூர், இரும்பாலை, சேலநாயக்கன்பட்டின்னு மொத்தம் 3 இடத்துல பண்ண போகிறாருன்னு நமக்கு தகவல் வந்துக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 இடம், ஒரு இடம் அதுமாரி தான் வந்துச்சு. சரி, இந்த 3 இடமும் அப்படியே போகிற வழின்றதுனால அப்படியே வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு நிலவரப்படி 3 இடத்துல நம்ம அண்ணா பிரச்சாரம் பண்ண போவதா தகவல் வந்துள்ளது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் நம்ம ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு அண்ணன் வராரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துல மொத்தம் 3 கமிட்டட் ஆகிறாரு நம்ம விஜய் அண்ணா. அந்த அளவுக்கு நமக்காக வந்து மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு வராரு. தயவுசெய்து மக்களே அவரை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஏன்னா அவர் நம்மளை நம்பி தான் வராரு. தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நமக்காக அவர் வரட்டும், ஒரு 5 வருஷம் அவர் இருந்து பார்க்கட்டும். சரிங்களா? நம்ம அண்ணா அவர் கண்டிப்பாக நல்லதே செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.